என்ன மம்மி ஸ்கூலுக்கு கிளம்பியா ஜாலியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூலு லீவு. பசங்களுக்கு லீவ் விடுறதுல ஹாப்பி இருக்கோ இல்லையாங்க, எனக்கு தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் போகிற ஹரிபரியில் ரிலாக்ஸ் பண்ணிக்கவே முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஜாலியாக ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு எங்களோட ஆப்போசிட்டில் காட்டேன் பார்த்திங்கன்னா மரம் இருக்குது. அது காற்றுக்கு சூப்பராக ஆடுது பார்த்திங்கன்னா, நல்லா இருக்கும். இந்த சம்மருக்கும் இந்த வெளியில் உட்கார்றதுக்கு அப்படி சில சில தென்றல் காற்று அப்படின்னு இருக்கும். அதான் டீ குடிச்சிட்ருக்கேன். அதனால நான் நேற்று என்ன பண்ணிட்டு தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சு ஃபுல் டே ரிலாக்ஸ் தான். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். நைட்டே சிக்கன் நூடுல்ஸ் பண்ணோங்க, அது கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு தக்காளி தொக்கு பண்ணி அதை ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்தை விட இப்படி பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் எம்மியான பொட்டேட்டோ ஃப்ரை. மார்னிங்கே லன்ச் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மாவும் என்ன பண்ணிட்டேன்னா ஆட்டிட்டேன். இதை மட்டும் எடுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வெசல்ஸ் இருக்குது, அதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணோன்னா இன்றைக்கான சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு என்ன பண்ணணுன்னா மருதாணி படித்து இன்றைக்கி கைக்கு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்கின் கேர் கொஞ்சம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். என்ன மித்தோ, சம்மருக்கு ரொம்ப நாங்கள் எப்படி ஆகிட்டோம், பிளாக் ஆகிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடலை மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் கேருக்கு அப்ளை பண்ணணும். இவங்களுக்கு எல்லாத்தையுமே இன்றைக்கி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எங்களை கேர் பண்ணுறது தான் இன்றைக்கி எங்களுக்கான டே. குளிக்க வைப்பாங்க. இன்றைக்கி நாம் லீவில் வீட்டில் இருக்கனால டியூஸ்டே இன்றைக்கி அதை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி மெயினாக டியூஸ்டே அப்போ நம்ம என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அதையும் சேர்த்து உங்களோட ஆட் பண்ணுறேன். பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு? என்னடா நடக்குதுங்க? சாண்ட்விச் பண்ணுறீங்களா? ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கா? அப்போ நூடுல்ஸ் யார் சாப்பிடுவா? ஏங்க மேடம், இந்த சின்ன மேடம் மட்டும் எப்பயுமே நம்ம கொடுக்குறத சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தான் நம்ம பண்ணணும். ஏன் மேடம்? அப்போ யார் சாப்பிடுவா பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸு? ஆஃப்டர்நூன் அந்த லஞ்செல்லாம் நைட்டு எப்படி மார்னிங் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு சாப்பிடுவீங்க? நீங்களா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. குக்கிங்லாம் பழகியாச்சு, தெரியும், ரெசிபிலாம் தெரியும். இந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கங்க. இவங்களே எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஏதோ நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே பண்ணிக்கிறாங்களே, அது அளவுக்கு சந்தோஷம். சரி, உங்களோட சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை கீழே வச்சுட்டு இது பண்ணி காட்டு. ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 பேர் இருந்தாங்க. இப்போ எண்டிங்கில் ஒரு ஆள் தான் இருக்காங்க. இந்த ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1000 சண்டை போட்டாச்சு. எங்கே தங்கச்சிய எம்மா, அவளை எங்கே இருக்கான்னு போய் பார்க்கலாம் வாங்க. கோவத்தில் மேலேயே ஓடிட்டாமா. இப்படியே தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு போகுது. நான் எங்கே ரிலாக்ஸ் பண்ணேன், இவங்களோட டென்ஷன் ஆகி நான் அழுக தான் செய்யணும் இன்னைக்கு. போய் கூட்டிகிட்டு வாங்க மேடம், சமாதானப்படுத்தி. இன்றைக்கி டே நம்ம கிட்ஸோட பூஜையோடு முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சரண்யா சுகு வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.